ஒரு கவிதை கவியரங்களே கலைஞர் பாடிய கவிதை. சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூறுகள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். பழந்தமிழர் பெருநூறுகள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள். அவள் வானவில் சதிராட்டக்காரி. தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன். கலைஞர் கவிதை. சிலம்பும் வளையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூல்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள். தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன். மற்றொருத்தி வந்தாள். என்ன இது? இருமங்கை ஒரு படுக்கை என கேட்பீர். பொறுத்திடுக, முதலில் வந்தவள் பேர் தூக்கம். மற்றொருத்தி கனவு மங்கை. அந்த கனவினிலே நான் கண்ட காட்சியெல்லாம் தமிழ் காட்சி, தமிழர் மாட்சி என்று அந்த கவிதை முடியும். இந்த மேடையில் சிலம்பை போல் வளையைப் போல் சிந்தாமணியுடை குண்டலகேசியை போல் தமிழர்களின் அடையாளங்கள்லாம் இன்றைக்கு ஆவணப்படுத்தி நம்மிடத்திலே ஒரு தமிழ் காட்சியை இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் உலவ விட்டு இருக்கின்ற கவி பேரரசருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கட்டுரைகள் எல்லாம் படிக்கிற போது, வாசிப்பதை கேட்கிற போது, இணையதளத்தில் பார்க்கிற போது எப்படி இருக்கிறது என்றால், தந்தை பெரியார் அவர்கள் ஒரு முறை வாழ்க்கையில் எனக்கு சலிப்பு ஏற்பட்டு விட்டது, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று கூட எனக்கு என்ன தோன்றுகிறது என்று ஒரு முறை எழுதிவிட்டார். அப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். இதை படித்துவிட்டு அண்ணா அங்கிருந்து எழுதினார். பெரியாருக்கு எழுதினார், பெரியார் அவர்களே, உங்களுக்கு ஏன் மனச்சோர்வு? நான் உலகத்திலே 2 பெரிய புரட்சிகளை படித்திருக்கிறேன். ஒரு புரட்சி ரஷ்ய புரட்சி, இன்னொரு புரட்சி பிரெஞ்சு புரட்சி. இந்த 2 புரட்சிகளும் 2 நூற்றாண்டுகளில் 2 தலைவர்களால் வடிவமைக்கப்பட்டு முற்று பெற்றன. பிரெஞ்சு புரட்சிக்கு வால்டேர், ரூசா என்ற 2 தலைவர்கள் 2 நூற்றாண்டுகளில் போராடினார்கள், புரட்சி முடிவுக்கு வந்தது. ரஷ்ய புரட்சிக்கு மார்க்ஸ், லெனின் என்ற 2 தலைவர்கள் தேவைப்பட்டார்கள், 2 நூற்றாண்டு தேவைப்பட்டது, அங்கே வெற்றி கிடைத்தது, புரட்சி வென்றது. ஆனால் எனக்கு தெரிந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரே நூற்றாண்டில் தான் எதிர்கொண்ட எல்லா புரட்சிகளையும் வென்று உலகத்திலே சரித்திரம் படைத்த ஒரே தலைவர் நீங்கள் மட்டும்தான் என்று எழுதிவிட்டு சொன்னார், உங்களுடைய வாழ்க்கை ஒரு சகாப்தம், ஆங்கிலத்திலே புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல்ஸ், பல நூற்றாண்டுகளை ஒரு மாத்திரைக்குள்ளே அடக்குவது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னார். தமிழர்களுடைய தொன்மங்களை, விழுமியங்களை திருவள்ளுவரிலே இருந்து, கபிலிலே இருந்து, தொல்காப்பியத்திலிருந்து, ஔவையாரிலே இருந்து எல்லா விழுமியங்களையும் புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சூல் என்று அண்ணா பயன்படுத்தினார். அந்த வார்த்தை கவி பேரரசு வைரமுத்துவருடைய தமிழ்நாட்டு படையை பார்க்கிற போது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. பல நூற்றாண்டுகளை சுருக்கி தமிழுக்கு தந்திருக்கிறீர்கள், உங்களை வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு கவிதை ஞாபகத்திற்கு வந்தது. காஞ்சியிலே கூடியிருக்கிறோம். அண்ணா எப்படி பிறந்தார் என்று கலைஞர் கற்பனை செய்த காலம் ஒன்று உண்டு. அண்ணா மறைந்த போது கற்பனை செய்தார் அவருடைய கவிதாஞ்சலியில். தமிழ்நாட்டு மக்களுக்கு அரவணைப்பதற்கு, ஆட்கொள்வதற்கு, அவர்களை நெறிப்படுத்துவதற்கு, அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அவர்களை வளப்படுத்துவதற்கு ஆள் இல்லையாம். யாருக்கு பிறகு? திருவள்ளுவருக்கு பிறகு. திருவள்ளுவருக்கு பிறகு தமிழ்நாட்டை, தமிழர்களை பராமரிக்க, பாதுகாக்க, அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்க வேறு ஆள் இல்லை, தலைவன் இல்லை. எனவே தமிழன்னை இயங்குகிறாள் தமிழ்நாட்டை காப்பாற்ற. வான உலகத்தில் இருக்கிறாராம் வள்ளுவர். அந்த வள்ளுவர் இடத்திலே போய் தமிழன்னை கெஞ்சுகிறாள். என்ன கெஞ்சுகிறாள்? நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று. கலைஞர் எழுதுகிறார், வாடினாள் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினாள் தமிழன்னை, ஓடினாள் ஓடினாள் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான். ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்றான். என்னம்மா என்றான் குரலோன். தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான். இன்றென்ன ஆயிற்றென்றான். அவன் கேட்கிறான் திருவள்ளுவர், இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்றென்ன ஆயிற்றென்றான். சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றான். அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு உழுத வயல் நீரின்றி காயாது இனிமேலே என புகழும் உழவன் போல கற்கண்டே தேன்பாகே
திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான், பிறந்திட்டான் எம் அண்ணனாக, அறிவு மன்னனாக. ஆக திருவள்ளுவரை தமிழ்நாட்டு படையில் கொண்டு வந்த கவிஞர், எந்த திருவள்ளுவர் அண்ணாவாக இந்த மண்ணில் பிறந்ததாக கலைஞர் கவிநயத்தோடு கவிதை எழுதினாரோ அந்த காஞ்சியிலே அண்ணாவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு படை படைத்திருக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஐயாவுக்கு பகுத்தறிவாதி, இன்னொரு உலகம் மறுபிறப்பெல்லாம் நம்பிக்கை கிடையாது ஐயாவுக்கு. ஆனா கலைஞருடைய கவிதையை வானொலியில் கேட்டுட்டு ஐயா டெலிபோன் போட்டு தலைவருக்கு, உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய கவிஞர் இருக்காருன்னு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியும், ரொம்ப நல்லா இருக்குங்கிறாராம் கவிதை. பெரியாரின் பகுத்தறிவையே விஞ்சி இருக்கிற ஆற்றல் கலைஞரின் கவிதைக்கு உண்டு என்பதற்காக சொல்லுகிறேன். சரி, அண்ணாவை எப்படி அடையாளப்படுத்துவது? ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக், கலை கலைக்காகவே. இதுதான் மேட்டுக்குடி மக்களுடைய கலாச்சாரம். ஒரு கலை என்பது பொழுதுபோக்கிற்காக, இந்த சமூகத்திற்கு சொல்வதற்கு அந்த கலையிட எதுவும் இல்லை, அது வெறும் கலை கலைக்காக மட்டும்தான். இதுதான் தத்துவம், இலக்கிய தத்துவம். எப்போ? அண்ணா வருவதற்கு முன்னால் இந்த தமிழ்நாட்டில், ஏன் இந்தியாவில் என்று கூட சொல்லலாம். ஆனால் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் என்பதை மாற்றி, கலை கலைக்காகவே என்பதை மாற்றி, கலை சமூகத்திற்காக என்பதை மாற்றிய பெருமை அண்ணாவுக்கு மட்டும்தான் முதல் உண்டு தமிழ்நாட்டில். இனத்தை, மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றியவர் அண்ணா. மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றியவர், இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்டவர். இனத்தையும் மொழியையும் இரண்டர கலந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து ஒன்றை மாற்றி ஒன்றை காப்பாற்றுகின்ற வல்லமையை அண்ணாவினுடைய தமிழ் தான் தந்தது. இப்ப சொன்னாங்க ஐயா பேராசிரியர், அவருடைய நளினம், எல்லல், நகைச்சுவை எல்லாம் சொன்னார்கள். எனவே நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஒன்று இரண்டை சொல்லிவிட்டு நான் விடைபெற வேண்டும். அண்ணாவினுடைய ஆளுமை, அவருடைய ஆங்கில புலமை சொல்லத்தக்கது. டெல்லி வியந்து பார்த்தது. எண்ணிக்கை அடிப்படையில் அதிகமாக மிருகபலம் பெற்றிருந்த நேருவினுடைய அமைச்சரவை, அதற்கு பிறகு காங்கிரசுடைய அமைச்சர்களுடைய பலம் கூடிக்கொண்டிருந்த நேரத்தில் அண்ணா சொன்னார், democracy is not merely a form of government alone, it is essentially an attitude of respect and reverence to a fellow man. ஜனநாயகம் என்பது ஒரு மிருக பலத்தோடு அரசாங்கத்தை கட்டமைப்பதல்ல, அது கடைகோடி இருக்கிற தனி மனிதனுடைய சுயமரியாதையை மீட்டு தருவதாக இருக்க வேண்டும், அதுதான் ஜனநாயகம். சொன்ன போது வியந்து போனது அவை. அவருடைய எழுத்துக்களை பற்றி பேச வேண்டும், சொல்ல நேரமில்லை. கம்பரசம் என்று ஒரு புத்தகம், கம்பராமாயணத்தை எரிக்க வேண்டும் என்று சொன்ன காலம். அப்போது அண்ணா டோஸ் நம்பர் 1, டோஸ் நம்பர் 2 கம்பராமாயணத்தில், ஏன் கம்பராமாயணத்தை எரிக்கணும், கம்பராமாயணத்தில் எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆபாசம் இல்லாத பக்தி இலக்கியங்கள் இல்லை. ஆண்டாளை பேசியதால், ஆண்டாவை பற்றி ஆய்வு செய்ததால் கவிஞருக்கு எவ்வளவு பெரிய தாக்குதல் வந்தது தெரியும். அந்த ஆண்டாள் தான் பாடினாள், பொங்கு பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வதில் ஒரு ஆசை, என் கொங்கையில் கிளர்ந்து குவிந்து கூது கழித்து ஆடுகின்றன ஆகுலம் செய். சொன்னா தப்பா போயிடும், திரும்ப ஒரு பிரச்சனை வந்துடும். அண்ணாவினுடைய எழுத்துக்களை பாசுகிற போது கம்பரசர் எழுதுறார். என்ன சொல்லணும்னா, அண்ணாவை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, பிற நாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் பாரதி சொன்னார்ல, அது மாதிரி வெளிநாட்டு சாத்திரங்களை, வெளிநாட்டு இலக்கியங்களை தமிழுக்கு திறந்து விட்ட சாளரம் தான் பேரறிஞர் அண்ணா. ஒன்னு ரெண்ட சொல்லி முடிச்சிடறேன். கம்பரசத்துக்கு எழுதுறார் பதில். இதுல எவ்வளவு ஆபாசம் இருக்கிறது. சீதையை வர்ணிக்கிற போது, சூர்பனகையை வர்ணிக்கிற போது கம்பன் எவ்வளவு மோசமாக எழுதியிருக்கிறான் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், இதே மாதிரி ஒரு சூழல் வெளிநாட்டில் இருக்கிற கவிஞர் டெனிஸ் என்பவருக்கு வருகிறது. வெண்டாரிஸ் என்கின்ற ஒரு பிரபு இருக்கிறான் இங்கிலாந்து நாட்டில், சிறு குறு பிரபு, நிலப்பிரபு. அவன் அடக்குமுறைக்கு பெயர் போனவன், பெரிய குடிகாரன், தன் மனைவியே மதிக்க மாட்டான், குழந்தையை மதிக்க மாட்டான், அதிகமாக வரி போடுகிறான். வரி செலுத்த முடியாத மக்கள் அரண்மனையை முற்றுகையிடுகிறார்கள். அவனுடைய மனைவி நல்லவள், அவள் பெயர் கடிவா. அண்ணா எழுதுகிறார், அந்த கடிவா ஒரு நாள் போய் கணவனிடத்தில் கேட்கிறார், குடிபோதையில் இருக்கிற கணவனை கேட்கிறாராம், மக்கள் வரிப்பணத்தில் தாங்காமல் துயருகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்கள் என்று. அவன் சொந்த மனைவியிடம் சொல்லுகிறான், நான் தருகிறேன், ஆனால் இந்த ஊரை நீ ஒரு முறை நிர்வாணமாக குதிரை ஏறி வலம் வா. அவள் அப்படியே செய்கிறாள். ஊர் முழுக்க சுற்றி வருகிறாள். ஆபாசத்தோடு யாரும் பார்க்கவில்லை, அவள் உடலை யாரும் ஆபாச கண்ணோடு பார்க்கவில்லை, யாரும் எழுதவில்லை. இதை காப்பிய படித்த ஒரு கவிஞன் இருக்கிறான், அவன் எழுதுகிறான்,
அந்த வரியை அண்ணா ஆங்கிலத்திலே கோடிட்டு காட்டுகிறார். Then she used to ride. அவள் குதிரை ஏறி ஓடினாள். ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டு அடுத்த வரி சொல்றாரு, clothed which is tasty. கற்பெண்ணும் ஆடை கொண்டு அவள் குதிரை மீது அமர்ந்திருந்தாள். அண்ணா சொல்றாரு, கம்பரே, ஒரு பெண் நிர்வாணமாக போனதையே கற்பெண்ணும் ஆடை கொண்டு ஒரு பெண் குதிரை ஏறி போனாள் என்று சொல்லுவதற்கு ஆங்கில நாட்டிலே பிறந்த டெனிசனுக்கு அக்கறை இருக்கிறது. ஆனால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு சீதையை இவ்வளவு கேவலமா வர்ணிச்சிருக்கியே, இது இலக்கியமா என்று கேட்டவர் பேரறிஞர் அண்ணா. நாடாளுமன்றத்தில் விவாதம். தேச பிரிவினை சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சிறையில் இருக்கிறார்கள். அண்ணா பேசுகிறார். என்ன எல்லலும் தொல்லலோடும் பேசுகிறார் என்றால், சிபி ராமசாமி ஐயர் என்று ஒருவர், திருவாங்குதார் சமாசானத்துக்கு அவர் தான் திவான். சமஸ்கிருதம் வேண்டும் என்று சொல்லுகிறவர், ஜாதி வேண்டும் என்று சொல்லுகிறவர், தீண்டாமை வேண்டும் என்று சொல்லுகிறவர், தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் நாடார்களும் ஈழவர்களும் கூட தெருவுக்குள் வரக்கூடாது என்று சட்டம் போட்டுவதற்கு அவரும் ஒரு காரணம். இது அப்போ சுதந்திரத்துக்கு முன்னால. சுதந்திரம் வந்துவிட்டது. சுதந்திரம் கொடுக்கிற போது சிபி ராமசாமி ஐயருடைய நிலைப்பாடு என்னன்னா, திவான் அவர், அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு திவான். 547 சமஸ்தானங்கள் இருந்தது. அந்த சமஸ்தானங்களில் ஒன்று திருவாங்கூர் சமஸ்தானம். அந்த சமஸ்தானத்துக்கு திவான். நாடு எங்கே பிரிந்து எந்தெந்த யாரெல்லாம் எந்தெந்த நாட்டோடு இணைய வேண்டும் சொன்ன போது, நாங்கள் இந்தியாவோடு இருக்க மாட்டோம், பாகிஸ்தானோடு இருக்க விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதியவர் சிபி ராமசாமி. அந்த சிபி ராமசாமியை மத்திய அரசாங்கம் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குழுவுக்கு தலைவராக போட்டார்கள். அப்ப அண்ணா கேட்டாரு, என்ன கொடுமை, தேசம் பிரிவினை வந்தபோது நான் இந்தியாவோடு இருக்க மாட்டேன், பாகிஸ்தானோடு போக போகிறேன் சொன்ன சிபி ராமசாமியை இந்தியாவினுடைய தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு தலைவராக நியமித்திருக்கிறீர்களே, உங்கள் அரசியல் நாணயம் சந்தி சிரிக்காதா என்று கேட்டதற்கு பிறகு ஆங்கிலத்தில் வெளிவந்தது. ஆக அண்ணாவினுடைய இந்த வாதம் கடுமையான வாதம். அதே போல எமிலி ஜோலாவை, லெமனசோவை சொல்லுகிற போது சொல்லுகிறார், மிக்கேல் லெமனசோ என்று ஒரு பெரிய நோபல் பரிசு பெற்றவர் இருந்தார் ரஷ்ய நாட்டில். அவர் ரஷ்ய மொழிக்கு சொந்தக்காரர். ஆனால் அங்கே ஆண்டு கொண்டிருந்த லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கம், லத்தீன் தெரிந்திருந்தால்தான் MBBS சேர முடியும். இது அண்ணா சொல்லிட்டு சொல்றார், அவனுடைய தாய்மொழி, அவனுடைய நாடு ரஷ்யா, லத்தீன் மொழி அந்நிய மொழி. ஆனால் லத்தீன் மொழிக்காரர்கள் அந்த நாட்டை ஆளுகிறார்கள், அடக்கி ஆளுகிறார்கள். ஆனால் அங்கே பிறந்த தாய்மொழியில் பிறந்த ரஷ்ய மொழிக்காரன் டாக்டராக வேண்டும் என்று சொன்னால் லத்தீன் படித்திருந்தால் தான் ஆக முடியும் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தம்பி, இதை கேட்டால் உனக்கு வியப்பாகவும் வினோதமாகவும் இருக்கும். இந்த மண்ணிலே மட்டும் என்ன வாழ்ந்தது? 1931 வரை சமஸ்கிருதம் தெரிந்தால் மட்டும்தான் டாக்டராக ஆக முடியும் என்று பார்ப்பனர்கள் சட்டம் இயற்றினார்கள். உனக்கு தெரியுமா என்று கேட்ட பிறகுதான் அண்ணாவினுடைய கடிதத்திற்கு எவ்வளவு வலு என்று இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. அதே போல எமிலி ஜோலாவை சொன்னார். எமிலி ஜோலா நம்ம மாணவர்கள் படித்திருக்கவே மாட்டார்கள். இப்போது வாசிக்கின்ற வழக்கம் குறைந்து வருகிறது. இணையதளம் வந்ததற்கு பிறகு நாங்களெல்லாம் படிக்கிற போது அண்ணா சொல்லி தான் எமிலி ஜோலாவே தெரியும். எமிலி ஜோலா என்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அந்த நாட்டில், பிரான்ஸ் நாட்டில் ஒரு மிகப்பெரிய ராணுவ புரட்சி நடக்கிறது. அந்த ராணுவ புரட்சிக்கு தலைமை தாங்கியவன் பெயர் ட்ரைஃபஸ். அந்த ட்ரைஃபஸ் தேச விசுவாசி. ஆனால் அவனை போருக்கு பின்னால் அவன் சதி செய்தான், எதிரிகளுக்கு உளவு சொன்னான் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியை ஆயுள் தண்டனை கொடுத்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். இவன் எழுத்தாளன், புரட்சிக்காரன், பேனா தூக்குகிறவன், போராளி அல்ல. ஆனால் அந்த ட்ரைஃபஸ் வழக்கை தோண்டி தோண்டி எடுத்து ஆதாரங்களை எடுத்து கட்டுரைகளை வெளியிடுகிறான், ட்ரைஃபஸ் குற்றமற்றவன் என்று. அதற்காக எமிலி ஜோலாவை நாடு கடத்துகிறார்கள். நாடு கடத்தவில்லை, சிறைபிடிக்க பார்க்கிறார்கள். அவர் நாடு தப்பி ஓடுகிறார். தப்பி ஓடுகிற போது அண்ணா எழுதுகிறார், சில நேரங்களில் கோழை பட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கூட வீரம் வேண்டும், அவர் வீரன் என்று எழுதுகிறார். ஆக இப்படி அண்ணாவினுடைய இலக்கியம், அண்ணாவினுடைய அரசியல், அண்ணாவினுடைய மொழி, இவையெல்லாம் ஒரு மீள் வாசிப்புக்கு நிச்சயமாக இன்றைய இளைஞர்கள் உட்படுத்தப்பட வேண்டும். நிறைவாக ஒன்று, அண்ணாவினுடைய தமிழ், அண்ணாவினுடைய ஆங்கிலம், அண்ணாவினுடைய இலக்கியம் அதோடு முடிந்து விடுவதல்ல. கலைஞர் தான் சொன்னார் அண்ணா யாருன்னு 4 வரியில் கவியரங்கத்தில், நரியும் பரியாய் ஆனகதை, நாரதர் பெண்ணாய் போனகதை, உரியில் கண்ணன் உடைத்த கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். நரியும் பரியாய் போனகதை, நாரதர் பெண்ணாய் ஆனகதை, உரியை கண்ணன் உரித்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். எனவே அண்ணா பெரியாரால் கொடுக்கப்பட்ட பேரறிஞர், பெரியாரின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர். ஆனால் இன்றைக்கு எந்த கதையை சொன்னாலும் எதை சொன்னாலும் இந்து மதம் பாதிக்குது, எங்கள் மத உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள். மீண்டும் அண்ணா பெரியார் தேவை என்பதை
நம்முடைய இந்த சமூகத்திற்கு உணைத்திருக்கின்ற நம்முடைய கவிப்பேரரசு அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.